புதிய டீம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும். வரப்போகிற இந்த 3 ஆண்டுகள் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு சங்கத்துக்கு நிறைய திட்டங்கள் வச்சு அந்த திட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வரணும். அது ரொம்ப முக்கியமானது. முதல்ல நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து ஒரு கட்டடம் வேணும், ஒரு பில்டிங் வேணும், சொந்தமாக அதுக்குன்னு ஒரு இடம் வேணும். அது ஃபஸ்ட்டு வந்த தலைவர் அதை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா சங்கங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது, ஆனால் நமக்கு சொந்தமான ஒரு இடம் இல்லை. இருக்குது ஆனால் இல்லை. அந்த இடத்துக்கு எப்படி அதை செய்கிறது, எப்படி நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு வீடு மாதிரி, நமக்குன்னு ஒரு 4 சோறு, மேலே ஒரு ரூஃப், ஸோ அது வேணும். அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அவங்க கொஞ்சம் அதை சரி பண்ணணும். அதே மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் நிறைய படங்கள் பண்ணுறாங்க வருஷத்துக்கு, ஆனால் வெளியில் வர மாட்டேங்குது. அது வரணும். தியேட்டர்ஸ் வரணும், ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணும். இது மாதிரி நிறைய பல பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாம் சரி பண்ணணும். இப்போ வரப்போகிற டீம், அதுதான் என்னோட ஆசை, இதுதான் என்னோட என்ன சொல்கிறது வேண்டுகோள்கி. இப்போ வரப்போகிற டீம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவங்க. ஸோ ஐ விஷ் தெம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஹோப் இந்த 3 இயர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக போகும். வரப்போகிற டீம் வந்து ஒற்றுமையாக ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒற்றுமையாக ஒரு டீமாக உண்மையாக வேலை செய்ய வேண்டியது ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அதை அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன், செய்யணும். தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தரையும் எலெக்ஷன் பரபரப்பாக இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக அவங்க ரொம்ப உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. பட் வந்த பிறகு யார் எலெக்ட் ஆகி வர்றாங்களோ அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலைகள் செய்யணும். ஏன்னா 3 வருஷத்து எலெக்ஷன் இது. 3 வருஷத்தில் இவங்க ஆஃபீஸில் கரெக்டாக உட்காந்து வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ எல்லாம் ஆஃபீஸ் பேரை உட்காந்துருந்து உறுப்பினர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இவங்க வந்து எல்லாரையும் ஒரு தனித்தனி யூனிட்டாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஆக்டிவ் சங்கம்னு ஒன்று இருக்குது, தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று இருக்குது. அவங்கக்கிட்டலாம் பேசி ஒன்று கூட கொண்டு வந்துடணும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு செஞ்சு செயல்பட்டால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஸோ வர்றப்புற எலெக்ட் ஆகி யார் வந்தாலும் அவங்க எங்கள் சகோதரர்கள் தான். அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக்க வேண்டியது, தயவு செய்து வந்த பிறகு இண்டஸ்ட்ரியுடைய பிரச்சனைகள்லாம் முடித்து சால்வ் பண்ணுங்கள். வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.